அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2022 டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. அந்த எக்ஸாமில் 100 தமிழ் கேள்விகள் வந்திருக்கு. அந்த கேள்விகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். முந்தைய வீடியோவில் 50 கேள்வி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 கேள்வியை பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிவில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுருங்க. 51வது கேள்வி, 6 இச்சொல்லுக்கு இரு பொருள் தருக. 6 அப்படிங்கிற சொல்லுக்கு 2 பொருள் எது வரும்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? பி தான் கரெக்டு. 6 அப்படின்னா நதியையும் குறிக்கும், ஒரு எண்ணையும் குறிக்கும். 52வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. என்ன கொடுத்துருக்காங்க? மணிமேகலை. இந்த சொல்லை எடுத்து கீழே இருக்கிற 4 ஆப்ஷனோட பொருத்தி எது சரியாக வரும்னு நம்ம சொல்லணும். கண்டுபிடிக்கலாமா? விடையை பார்க்கலாங்களா? சி தான் கரெக்டு. 50 ஒன்று மணிமேகலை. இப்படி தான் வரணும். 53வது கேள்வி, பொருத்தமான இணைப்பு சொல்லுடன் தொடரை அமைக்க. பொருத்தமான இணைப்பு சொல் எங்கே வருதோ அதை கண்டுபிடிக்கணும். என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மழை நன்கு பெய்தது டேஸ் எங்களால் விளையாட முடியவில்லை. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 4 ஆப்ஷனில் எந்த இணைப்பு சொல் கரெக்டாக வரும்னு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இதுதான் இணைப்பு சொல். இது 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 எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் கரெக்டு. மழை நன்கு பெய்தது, எனவே எங்களால் விளையாட முடியவில்லை. இப்படி தான் வரணும். 54வது கேள்வி, பொருத்தமான இணைப்பு சொல்லை கண்டறிக. இங்கேயும் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். டேஸ் போட்டிருக்காங்க. அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. இங்கே இணைப்பு சொல்ல எது வரும்? கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? ஏனெனில் அப்படிங்கிறதான் சரியான இணைப்பு சொல். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்பொழுது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. இப்படி தான் வரும். 55வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சரியான வினாச்சொல்லை கண்டுபிடிக்கணும். அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர். இங்கே ஒரு டேஸ் வந்திருக்கணும். ஒரு டேஸ் இப்படி கேள்விக்குறி வந்திருக்கணும். என்ன சொல் வரும்? எது வினாச்சொல்? விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் கரெக்டு. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? இப்படி தான் வரணும். 56வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. 50 டேஸ். இங்கே எந்த வினாச்சொல் வரும்? கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. 50 யாவை அப்படிங்கிறது தான் வரும். 57வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கல். சிங்கம் டேஸ் சரியான சொல். சிங்கம் என்ன பண்ணும்? அதை எடுத்து நம்ம கரெக்டாக சொல்லணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? சிங்கம் முழங்கும் அப்படிங்கிறது கரெக்டு. 58வது கேள்வி, பொருத்தமான மரபு சொல்லை தேர்ந்தெழுதுக. ஆட்டு டேஸ் வருகிறது. ஆடு கூட்டமாக வருது. அதை எடுத்து கரெக்டாக சொல்லணும். பாருங்கள். விடையை பார்க்கலாங்களா? ஆட்டு மந்தை அப்படிங்கிறது கரெக்டு. 59வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். புலியின் இளமை பெயர் என்ன? புலிக்கு இளமை பெயர் என்னன்னு கேட்குறாங்க. இளமை பெயர் என்ன? விடையை பார்க்கலாங்களா? புலியுடைய இளமை பெயர் பரல் அப்படிங்கிறது கரெக்டு. 60வது கேள்வி, கீழ் வருபனவற்றுள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி. அதாவது முன்னாடி வர்றது பேச்சு வழக்காக இருக்கணும், பின்னாடி வர்றது எழுத்து வழக்காக இருக்கணும். எது கரெக்டாக வந்திருக்கு? கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? சி தான் கரெக்டு. வந்தியா அப்படிங்கிறது பேச்சு வழக்கு, வந்தாயா அப்படிங்கிறது எழுத்து வழக்கு. 61வது கேள்வி, வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஸ் என வழங்குகிறோம். எப்படி வழங்குகிறோம்? விடையை பார்க்கலாங்களா?
வாயில் அப்படிங்கிறத வாசல் அப்படின்னு தான் வழங்குறோம். இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், 62வது கேள்வி முதல் 66வது கேள்வி வரைக்கும் ஒரு பத்தியை கொடுத்துட்டு அந்த பத்தியிலிருந்து கேள்வியை கேட்க போகிறாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். பத்தியை படித்து வினாக்களுக்கு உரிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரி, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான். அங்கு செவலை என்ற காளை இருந்தது. அக்காளையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம். வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான். அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடுவான். இது ஒரு பத்தி. இதிலேருந்து கேள்வியை கேட்க போகிறாங்க, நம்ம ஆன்சர் கொடுக்க போகிறோம். சரி, என்னன்னு பாருங்கள். 62வது கேள்வி, முகிலன் யார் வீட்டிற்கு சென்றான்? யார் வீட்டுக்கு சென்றான்? தாத்தா வீட்டுக்கு சென்றான். 63வது கேள்வி, தாத்தா வீட்டில் உள்ள காளையின் பெயர் என்ன? காளையின் பெயர் என்ன? செவலை. 64வது கேள்வி, முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான்? எந்த விழாவுக்காக போனான்? பொங்கல் விழாவுக்காக போனான். 65வது கேள்வி, முகிலன் தோட்டத்திலிருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான்? எதை பறித்து கொடுத்தான்? காய்கறிகள் பறித்து கொடுத்தான். 66வது கேள்வி, செவலை என்பது எதை குறிக்கிறது? செவலை என்பது எதை குறிக்கிறது? விடை காளையை குறிக்கிறது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. 67வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. அதாவது இடதுபுறம் சொல்லையும் வலதுபுறம் பொருளையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க. பொருத்திட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. குர்லை அப்படின்னா குட்டின்னு அர்த்தம், கல் அப்படின்னா மலைன்னு அர்த்தம், மல்லல்னா வளம்னு அர்த்தம், சிறுன்னா வயல்னு அர்த்தம். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 68வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. இங்கேயும் சொல்லையும் பொருளையும் பொருத்தணும். பொறுத்துங்க. பொருத்திட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் கரெக்டு. மட்டு அப்படின்னா அளவு, வையம் அப்படின்னா உலகம், பேணினா பாதுகாத்தல், நித்தம் நித்தம்னா நாள்தோறும். இதான் ஆன்சர். அடுத்து 69வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. இங்கேயும் சொல்லையும் பொருளையும் பொருத்தணும். பொறுத்துங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. கர்ணை அப்படின்னா இரக்கம், மாரி அப்படின்னா மலை, பூதளம் அப்படின்னா உலகம், கும்பி அப்படின்னா வயிறு. இதுதான் சரியான ஆன்சர். 70வது கேள்வி, பின் வருபனவற்றுள் சரியான இணைகளை குறிப்பிடுக. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதில் சரியான இணை இருக்குன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. புல் அப்படின்னா புற்களை குறிக்கும், பூ அப்படின்னா பூக்களை குறிக்கும். இதுதான் கரெக்டு. அடுத்து 71வது கேள்வி, காரண பெயருக்கு எடுத்துக்காட்டினை தேர்ந்தெடுக்க. காரண பெயருக்கு எடுத்துக்காட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. எது காரண பெயருக்கு எடுத்துக்காட்டாக வரும்? விடையை பார்க்கலாங்களா? நாற்காலி அப்படிங்கிறது கரெக்டு. 4 கால் இருக்கிறதுனால தான் அதை நாற்காலின்னு சொல்கிறோம். 72வது கேள்வி, கலைச்சொல் அறிதல். ஹீரோ ஸ்டோன். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இது ரிப்பீட் கொஷினு. விடையை பார்க்கலாங்களா? நடுகள் அப்படிங்கிறது கரெக்டு. 73வது கேள்வி, கலைச்சொல் அறிதல். மீடியா. மீடியா என்பதற்கான தமிழ் சொல் என்ன? விடையை பார்க்கலாங்களா? ஊடகம் அப்படிங்கிறது கரெக்டு. 74வது கேள்வி, வலுவுச் சொல்லற்ற தொடர் எது? கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எதில் வலுவுச் சொல் இல்லை அதை கேட்குறாங்க. எதில் வலுவுச் சொல் இல்லை? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. ஊசியில் நூலை கோத்தான். இப்படி தான் வரணும். 75வது கேள்வி, வலுவற்ற தொடர் எது? இங்கேயும் அதே மாதிரி தான். எந்த தொடரில் வலு இல்லையோ அதை கண்டுபிடிச்சி சொல்லணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? சி தான் கரெக்டு. அதை செய்தது நான் அல்லேன். இப்படி தான் வரணும். 76வது கேள்வி, பொருந்தும் இணையை கண்டறிக. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருந்தும் இணையை தான் கேட்குறாங்க. சரியாக பொருந்துகிற இணையை நம்ம சொல்லணும். கண்டுபிடிங்க.
எது சரியாக பொருந்தியுள்ளது? விடை பார்க்கலாங்களா? பிலம் அப்படிங்கிறது மலைக்குகை, இது கரெக்டு. அடுத்து 77வது கேள்வி, பொருந்தாத சொல்லை காண்க. கீழே 4 சொல் கொடுத்துருக்காங்க. அதில் எது பொருந்தாது அப்படின்னு நம்ம சொல்லணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? மா அப்படிங்கிறது பொருந்தாது. ஏன்னா ஐ, மற்று அப்படிங்கிறது எல்லாமே இணைப்பு சொற்கள். இங்கே இணைப்பு சொல் 3 இருக்குது, ஒன்று மாறி வந்திருக்கு. அப்போ மாறி வந்தது மா மட்டும்தான். 78வது கேள்வி, பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பாட்டு கூட்டல் இருக்கும், இதை நம்ம சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதுங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பாட்டிருக்கும் அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து 79வது கேள்வி, குடந்தை டேஸ் என்பதன் மருவு. எதனுடைய மருவு குடந்தை? இது முக்கியங்க. மருவு சொற்களை நியூ சிலபஸில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துக்கோங்க. விடையை பார்க்கலாங்களா? கும்பகோணம் அப்படிங்கிறதன் மரு தான் குடந்தை. 80வது கேள்வி, தவறான ஊர் பெயரின் மருவை எழுதுக. கீழே கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை புதுச்சேரி என்பது புதுகை கிடையாது, புதுவை. இங்கே புதுவைன்னு வந்திருக்கணும். அடுத்து 81வது கேள்வி, சரியான ஊர் பெயரின் மருவுச் சொல்லை தேர்ந்தெடு. எது சரியாக வந்திருக்குதோ அதை கேட்குறாங்க. எது சரியாக வந்துள்ளது? விடையை பார்க்கலாங்களா? சி தான் கரெக்டு. நாகப்பட்டினத்தை நாகைன்னு சொல்லுவோம், இதான் கரெக்டு. 82வது கேள்வி, கான்வர்சேஷன் என்பது. இது ஒரு ஆங்கில சொல், இதுக்கான தமிழ் சொல் கேட்குறாங்க. கான்வர்சேஷன் என்பது. விடையை பார்க்கலாங்களா? உரையாடல் அப்படிங்கிறது கரெக்டு. 83வது கேள்வி, பிலாசபர் என்பவர் யார்? பிலாசபர் இது ஆங்கில சொல், தமிழில் சொல்லணும். விடையை பார்க்கலாங்களா? மெய்யியலாளர் அப்படிங்கிறது கரெக்டு. 84வது கேள்வி, நிலவும் வானும் போல. இவ்வூமை கூறும் பொருள் விளக்கம். இது ஒரு ஊமை தொடர், இது கூறும் பொருள் விளக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? ஒற்றுமை என்பது கரெக்டு. 85வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். பாட்டு கபிலனால் பாடப்பட்டது, இது எவ்வகை வாக்கியம்? பாட்டு கபிலனால் பாடப்பட்டது, இது எவ்வகை வாக்கியம்னு சொல்லணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? செய்யப்பாட்டு வினை வாக்கியம் என்பது கரெக்டு. 86வது கேள்வி, தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. கீழே இருக்கிற 4 தொடரில் எது தன்வினை வாக்கியம்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? மாணவன் மனம் திருந்தினான், இதுதான் தன்வினை வாக்கியம். 87வது கேள்வி, ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, போலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இது ஒரு விடை. இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. விடைக்கேற்ற வினாவை நம்ம சொல்லணும். கண்டுபிடிங்க. எது வினாவாக வரும்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? பி தான் கரெக்டு. ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன, இப்படி தான் கேள்வி வரணும். இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சிலப்பதிகாரத்தில் 11 வகையான ஆடல் பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த ஆடல்களை ஆடியவர் யார்? 11 வகையான ஆடல்களை ஆடியவர் யார்? இது ஃபஸ்ட்டு கேள்வி. இன்னும் இருக்குது. 2வது கேள்வி என்ன அப்படின்னா, கரகாட்டத்தை முற்காலத்தில் எவ்வாறு அழைத்துள்ளார்கள்? அதாவது அந்த ஆட்டத்திலிருந்து தான் கரகாட்டம் வந்திருக்கு அப்படின்னு ஸ்கூல் புக்கில் போட்டிருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் போட்டு விடுங்க. சரி, ஓகே. அடுத்தது 88வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார், இது விடை. இந்த விடைக்கேற்ற வினாவை நம்ம சொல்லணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? சி தான் கரெக்டு. பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார், இப்படி தான் வரணும். 89வது கேள்வி,
விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகின்றார். இது வந்து விடை. இந்த விடைக்கேற்ற வினாவை நம்ம செட் பண்ணணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? டி தான் கரெக்டு. பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? இப்படி தான் வரணும். 90வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், 4 தொடர் கொடுத்துருக்காங்க. எந்த தொடர் சரியாக ஒழுங்காக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? ஏ தான் கரெக்டு. மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள். இதுதான் கரெக்டான வரிசை. 91வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இங்கேயும் அதே மாதிரி தான். 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்குன்னு சொல்லணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? பி தான் கரெக்டு. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். 92வது கேள்வி, இங்கேயும் அதே மாதிரி தான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அதுதான் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் கரெக்டு. கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். இதுதான் சரியான சொல்வரிசை. 93வது கேள்வி, வா என்ற வேர் சொல்லின் வினையாளனியும் பெயரை எழுதுக. அதாவது வா என்பது ஒரு வேர் சொல். இதிலிருந்து வினையாளனியும் பெயரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. எது வினையாளனியும் பெயராக வரும்? விடையை பார்க்கலாமா? வந்தவர் என்பது கரெக்டு. 94வது கேள்வி, அலை என்ற வேர் சொல்லின் தொழில் பெயரை கண்டறி. அலை என்பது ஒரு வேர் சொல். இதிலிருந்து தொழில் பெயரை உருவாக்கணும். உருவாக்குங்க. விடையை பார்க்கலாங்களா? அழைத்தல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. 95வது கேள்வி, வேர் சொல்லை வினை எச்சமாக மாற்று. பெரு அப்படிங்கிறது வேர் சொல். இதை வினை எச்சமாக மாற்றணும். வினை எச்சமாக மாற்றுங்க. விடையை பார்க்கலாங்களா? பெற்று அப்படிங்கிறது கரெக்டு. 96வது கேள்வி, வருக. இந்த வருக அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல்லை கேட்குறாங்க. அதாவது வருக அப்படிங்கிறது ஒரு சொல். இதிலிருந்து வேர் சொல்லை தருக. வேர் சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? வா அப்படிங்கிறது கரெக்டு. 97வது கேள்வி, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. எது சரியான பொருளோடு இருக்குதோ அதை நம்ம சொல்லணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? இந்த ஒளினா வெளிச்சம்னு அர்த்தம். இதுதான் கரெக்டு. 98வது கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடு. அதாவது கீழே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் எது சரின்னு கேட்குறாங்க. எது சரி? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் போட மறந்துடுறீங்க. இதே மாதிரி டெய்லியுமே நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 20 வீடியோவுக்கு மேலே போட்டுட்டோம். அந்த 20 வீடியோவுக்கும் ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கிறோம். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் அட்டன் பண்ணுங்கள். நிறைய கொஷினை வந்து அட்டன் பண்ணும்போது நமக்கு நிறைய ஸ்கில் வந்து வரும். அதாவது எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க, எப்படி குழப்புறாங்க, எப்படி நம்ம குழம்பாமல் இருக்கிறது அப்படின்னு நிறைய கற்றுக்குவீங்க. அதுக்காக நீங்கள் வீடியோவை டெய்லியுமே பாருங்கள். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களை போல் படிச்சுட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை 1 மற்றும் 3 கரெக்டு. ஆடுவேன் அப்படிங்கிறது நேர் விடை. நீயே செய் அப்படிங்கிறது ஏவல் விடை. அப்போ அடுத்த ஆப்ஷன்லாம் பாருங்களேன். கால் வலிக்கும் அப்படிங்கிறது உற்றது உரைத்தல் கிடையாது, உருவது கூறல். தலை வலிக்கிறதுங்கிறது சுட்டு விடை கிடையாது, உற்றது உரைத்தல். அடுத்து 99வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். கம்ப்யூட்டர். விடையை பார்க்கலாங்களா? கணினி அப்படிங்கிறது கரெக்டு. 100வது கேள்வி, கடைசி கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. இடதுபுறம் ஆங்கில சொற்களையும் வலதுபுறம் தமிழ் சொற்களையும் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க. பொருத்திட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. வேலண்டீர் அப்படின்னா தன்னார்வலர், சோசியல் ரிஃபார்மர்னா சமூக சீர்திருத்தவாதி, என்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர், ஃபாரினர் அப்படின்னா வெளிநாட்டவர். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோக்கான லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.
அதில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான நிறைய கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.